புண்ணியம் நேச்சந்தி மாணவாக பாபஸ்ய பலம் நேச்சந்தி பாபம் குர்வந்தி யத்னதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். என்னென்னா, இந்த பூலோகத்தில் எவ்வளவோ கோடி ஜீவராசிகள் சுவாமி சிருஷ்டி பண்ணியிருக்கார். எதுக்காக அப்படின்னு கேட்டால், அத்வைத்தம் அப்படிம்போம். நம்ம தான் அகம் பிரம்மாஸ்மி, நம்ம தான் சுவாமி அப்படிங்கிறத நம்ம உணரலை. ஏன்னா மாயைங்கிறது ஒன்று மறைக்கிறது. மாயா அப்படின்பா சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. மாயான்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அதையே தலைகீழ போட்டால் நமக்கு புரியும். யா மா, மாயா அப்படிங்கிறத தலைகீழ போட்டால் யா மா, எது இல்லையோ அது மாயை. இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எதுக்குன்னு நினச்சிட்டு நம்ம இந்த ஜெகன் மித்யா அப்படின்பா. இந்த ஜெகத்தே ஒரு பொய் தான், ஒரு நாடகம் தான். இது நாடகத்தில் நம்மளாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நாடக மேடை. இதில் வந்து நம்ம தான் பரமாத்மான்னு தெரியாமல் அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லுவாள் அத்வைத சித்தாந்தத்தில். முக்கியமான உதாரணம் கயிறு பாம்பு அப்படின்னு. ஒரு இருட்டில் நடந்து போகிறோம், வெளிச்சம் அவ்வளோவா தெரியல, நம்ம என்ன இருக்குன்னு பார்க்க முடியாத ஒரு இருட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு கயிறை மிதிச்சிடுறோம். மிதிச்சோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இருட்டுங்கிறனால கயிறு தெரியல, பாம்புன்னு நினச்சிட்டுறோம். உடனே ஒரு பாம்பை மிதித்தா எவ்வளோ ஒரு பயம், ஒரு ஆற்றுல ஒரு டிக்கெட்டுன்னு ஸ்பீடாக அடிக்குமோ, என்னென்ன வேர்த்து கொட்டும், யாரையா கூப்பிடுவோம், கம்பு எடுக்கிறதுக்கு தேடுவோம், என்னெல்லாம் ஆகணுமோ எல்லாமே ஆகிடும். ஆனால் அங்கே பாம்பு இல்லை, அங்கே இருக்கிறது கயிறு தான் இருக்குது. ஆனால் பாம்பு இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு அதுக்குள்ள எஃபெக்ட்லாம் கொடுக்குறோம், நம்ம ரியாக்ஷன்லாம். அதே மாதிரி தான் இந்த உலகமும் எப்படின்னு கேட்டால்டா, இந்த உலகத்தை வந்து நம்ம வந்து உலகம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உலகம் இல்லை, இது வந்து ஒரு மாயை. அது நம்ம தெரியாமல் நம்ம மறைச்சிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டால், பூர்வ ஜென்ம பாப புண்ணியங்கள். பொதுவாகவே பாபம் புண்ணியம் துவந்துவம் அப்படின்பா. இந்த உலகத்தில் இந்த மிஸ்ர லோகம்னு, இந்த லோகத்துக்கு மிஸ்ர லோகம், கலந்த லோகம்னு இருக்குது. எல்லாமே கலந்துருக்கும். ஒரு 10 நிமிஷம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், அடுத்த 10 நிமிஷம் பார்த்தா ஏதோ துக்கம் வந்துடும். ஒரே சந்தோஷமாக இருக்க மாட்டான் யாருமே. எல்லாருமே ஒன்றும் பணக்காரனாக இருப்பாள், அல்லது ஏழையாக இருப்பாள், அல்லது ரொம்ப வியாதி இருக்கும், அல்லது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாள். மாறி 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 ஒரு சமயம் பார்த்தா எல்லோரும் நம்மளை புகழ்வா, நீ இவ்வளோ மாதிரி வருமா அப்படின்பா. அடுத்த நாள் பார்த்தா இவர் வேறு மாதிரி ஒத்தும் கிடையாதுப்பா அப்படின்னு இருப்பான். அதனால் 2 விஷயமும், ஏற்றம் இறக்கம், புகழ்ச்சி இகழ்ச்சி, ஏழை பணக்காரன், வியாதி ஆரோக்கியம், என்ன அழகு அழகில்லாம், ரொம்ப அழகாக இருக்காம அவன் அழகாகவே இல்லை. இது மாதிரி துவந்துவங்கள் அப்படின்பா, இந்த ரெட்டைகள் அப்படின்பா. இந்த ரெட்டைகள் உலகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் கேட்டால், அந்த ரெட்டைகளில் வந்து 2 ரெட்டைகளுமே சமமாக இருக்கிறது தான் மோட்சம். அப்படி இருந்தால் இந்த மாதிரி மகான்கள்லாம் இருந்திருக்கா. நம்ம பெரியவா பீட்டத்தில் வந்து எல்லா பெரியவாளுமே நமக்கு ரீசெண்டாக நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச மகா பெரியவா, இப்போ இருக்கிற பெரியவா, இவாளெல்லாம் பார்த்தீங்கன்னா 2லுமே அவன் சமமாக இருப்பான். ஒரு தடவை மகாபிரியா என்ன பண்ணாலாம், உங்களுக்கு தெரியும், மகாபிரியா வந்து எங்கே வேணால் தரிசனம் கொடுப்பார். அவருக்கு வந்து ஒரு கேம்ப்பு கொட்டையெல்லாம் போட்டு அமக்கலம் பண்ணி ஃபேங்கன்னு வச்சு இப்படி போகிற திரையில் உட்காந்துருவார். உடனே அங்கே தான் கேம்ப்பு, உடனே ஒரு ஆளும் தரிசனம் பண்ணிட்டு போக வேண்டியது. இது மாதிரி போய் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டான். இதுதான் தரிசனம். வர்றவா எல்லாரும் மூக்கை பற்றிட்டு வரானோ. பெரியவாள் தரிசனம் பண்ண வர்றவங்கள ஒரு கட்சிப்பாளையோ துண்டாலையோ மூக்கை பற்றினு நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி பெரியவாள்கிட்ட பேசிட்டு போய்டுறான். மரியாதைக்காக இல்லை, சரி மரியாதைக்காக இப்படி வச்சுவா. அங்கே ஏதோ பக்கத்தில் ஒரு அசுத்தமான ஒரு இடம் இருக்குது, ஒரு ஷாக்கடை மாதிரி ஏதோ ஓடுறது. அதோட துர்நாற்றம் அவளுக்கு தாங்கலை. ஆனால் பெரியவா சாதாரணமாக உட்காந்துருக்காங்க. இன்னுமே அதில் ஒன்றும் சஞ்சலப்படவே இல்லை, அப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லுவோம். உடனே பெரியவாளே கேட்டா அப்படின்பா. இங்கே பக்கத்தில் கருப்பத்தூர் கணபாடிகள்னு இருந்தார். அவர் பேரெல்லாம் சொல்லவே விடாது, அதெல்லாம் அவ்வளோ பெரிய மகான். பிரதிகிரகமே வாங்கினது கிடையாது. ஆச்சாரம், சலக்ஷண கணாந்தம், இது அதுபோல சாஸ்திரங்கள்லாம் வாசித்தவர். ஆச்சாரத்தை சுவானுஷ்டானம் அவர் அனுஷ்டானம் பண்ணவர். ஊருக்கு உபதேசம் பண்ணால் அவரே அனுஷ்டானம் பண்ணவர். அப்படி உள்ளவருக்கு இருந்தார், திருவண்ணூரில் இருந்தார். அவர் வந்து அவருக்கும் மகாபிரகன் சம்பாஷணத்தை ஒரு பேம்ப்லெட்டாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டிருக்கான் மடத்துலேருந்து. அது நான் பார்த்தேன், அது வச்சுருந்தேன். அதில் பார்த்தா காஞ்சிபுரம் தரிசனத்துக்கு போயிருக்கார் அந்த கணபாடிகள். அப்போல்லாம் தீபெட்டி தான் எடுத்துச்சுருப்பாங்க, கரண்ட்டு கிடையாது. கரண்ட் இருந்தாலும் கரண்ட்டு யூஸ் பண்ண மாட்டான். இப்போவே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மடத்தில் பெரியவா பூஜை பண்ணுற இடத்துல லைட் இருக்குது. ஏன்னா லைட்டு வந்து கொஞ்சம் ஆச்சார குறைச்சல் அப்படிங்கிற லைட்டு, எலக்ட்ரிக் லைட்லாமே கொஞ்சம் ஆச்சாரம் கம்மி, அனாச்சாரம் அப்படிங்கிறா. அதனால் ஏன்னா ஜலத்துலேயும் இருக்கிறா மின்சாரம், அதனால் பின்னர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டே போட மாட்டான். பொதுவாக இப்போ கோயிலையும் மதம் கர்ப்பகரத்துலாம் லைட் இருக்காது, தீபம் தான் இருக்கும்.
கேரளாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீபம் தான், பிரத்யட்சமாக நெய் தீபமோ அது இதுதான் இருக்கிறத எதுவுமே இங்கே உள்ள லைட்டு ஃபோக்கஸ் வைக்கிறது, அது இருக்கிறது, சீரியல் பல்ப் மாட்டுறது. இப்போ ஆற்றுலாம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி சீரியல் பல்ப்லாம் மாட்டி வச்சுருக்கா ஃபோட்டோவில். அதனால் அப்போ பூஜை ஆகிடுது, சந்திரமணிக்கு பூஜை ஆகிடுது. இருட்டா, அதாவது இருட்டுனா என்ன தெரியும் ஆனால் தெரியாது, அந்த மாதிரி ஒரு அர்த்தமாக இருக்கும் இந்த இடம்லாம். அப்படியே ஒரு கிளாராக இருக்கும். அப்போ இப்போ பிரதட்சிணம் பண்ணுறார் இந்த கணபாடிகள் வந்து பூஜா கிரகத்தை பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கார். கூட்டம் ரொம்ப கம்மி, அப்போலாம் ரொம்ப கம்மியாக தான் கூட்டம் இருக்கு. ஏன்னா கம்யூனிகேஷன் நிறைய கிடையாது, பஸ்ஸு ட்ரெயின்லாம் ஒன்றுமே கிடையாது. காரில் இப்போ யார் வச்சாலும் கார் வச்சுருக்கா, வண்டி வச்சுருக்கா, எப்போவாது வருவா போவா, அவ்வளோதான். அப்போ அவர் பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கார். ஒண்டியாக ஏதோ மந்திரம் வேத வாங்கணும் ஏதோ பண்ணிட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ திடீர்னு அவருக்கு முன்னாடி மகாபரிவா மாதிரி தெரியுது அவருக்கு. மகாபரிவா இருட்டு, அதனால் உடனே பெரியவா தான் நினச்சிட்டு நமஸ்காரம் அப்படியே அவர் சேவிக்கிறார். உடனே உத்தரவு வாங்கிறேங்கிறார். உடனே உங்கள்கிட்ட பேச தான் வந்தேன் அப்படிங்கிறார். உடனே இருக்கார், அவரும் அவர் தான் இருக்கார், 2 பேர் தான் இருக்கார். உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க பெரியவா, இந்த பூலாம் வாசனையாக இருக்குமோ அப்படிங்க. நல்லா அழகாக போட்டிருப்பா. அதில் நான் உங்களுக்கு எசன்ஸாக சொல்கிறேன், புஷ்பெல்லாம் வாசனையாக இருக்குமோ அப்படிங்கிறார். பெரியவாள்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது, பெரியவாள்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஒன் வேர்டு இது இல்லை, ஒரு அவுட் கோயிங் தான், இன்கமிங் வந்து நம்ம பேச முடியாது. ஆமாம் பெரியவா, ஓஹோ சில அசுத்தமான வஸ்துக்கள் ஏதாவது ஊசி எடுத்து ஏதாவது ஒரு சாக்கடை இந்த மாதிரி உள்ளெல்லாம் கொஞ்சம் நாட்டு அடிக்குமோ? ஆமாம் நாட்டு அடிக்கும். அப்படியா? எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு அதான் தெரியவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. எனக்கு மாலையெல்லாம் கொண்டு போடுறாலாம் வர்ற பக்தாள்லாம் அது வாசனையும் தெரியல, எனக்கு நாத்தமும் தெரியல, என்னென்ன புரியல அப்படின்னு பெரியவா அவர்கிட்ட சொல்கிறாரா. இவர் என்ன சொல்லுவார் எனக்கு பதில், நமஸ்காரம் தான் பண்ண முடியாது, நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த 2 இழந்து அவர் வசதியாக ஒரு தடவை ஒரு பையன் வந்தானா, ஒரு அப்பா வந்து ஒரு சின்ன பையனை ஆயிடுச்சுட்டு பெரியவாள் தரிசனம் பண்ண வந்திருக்கா. சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்குது, இந்த விஷயத்துக்காக சொன்னேன் உங்களுக்கு. அப்போ ஆயிடுச்சுட்டு கூட்டத்தில் ஒருத்தராக வரும்போது இவாளோட டேர்ன் வருது. இவா வந்து நமஸ்காரம் பண்ணும்போது அந்த பையன் என்ன பண்ணுறான், பெரியவாளை வந்து கத்துறான், பூச்சாண்டி 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 கத்துறான். எப்படி இருக்கும், அவ்வளோ கூட்டம் இருக்குது, பெரியவா ஜெகத்குரு. அந்த அம்மா சின்ன பையனாக இருந்தால் கூட சொல்கிற விஷயம் சுமாராக தோன்றது நமக்கு, எல்லாருக்குமே இப்படி தான் தோணும். உடனே அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர் வந்து உமாட்சியாக்கும், அவர் வந்து அப்படியே ஏதோ சொல்லி பார்க்குறான், பூச்சாண்டி தான், அது பூச்சாண்டி தான். உடனே பெரியவா என்ன பண்ணுறான், கூட இருக்கிற அணுக்க தொண்டர்கள் பெரியவாவோட நிறைய பேர் இந்த பாலுன்னா அவள்லாம் இருப்பாள், ஸ்ரீகண்ட் அண்ணா அவள்லாம் இருப்பாள், அவளாவும் பிசா அந்த பையன் அழைச்சிட்டு போவான். பெரியவாள் எப்படி சொல்கிறானே அப்படின்னு பெரியவா எல்லாரையும் கையை அமைச்சிட்டு அந்த அம்மாவை கூட சொன்னான். அந்த பையன் கரெக்டாக சொல்கிறான், பூச்சு ஆண்டினா விபூதி பூச்சி பூசியிருக்கேன் நான் வந்து சன்னியாசனா என்ன, காமியானாம் கர்மனாம் நியாசம் சன்னியாச வித்தியா அவனு கீதையில். அந்த மாதிரி காமியமாக எதுவுமே இல்லாமல் நிஷ்காமியமாக இருக்கிறது தான் சன்னியாசம்னு பேர். தனக்குன்னு எதுவுமே இல்லாமல் இருக்கிறதா, அப்படி தான் நான் ஆண்டியாக தான் இருக்கேன். எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒன்று ஒரு கமண்டலமும் ஒரு தண்டமும் தான் இருக்குது, ஒரு காஷாயம் விபூதி பூச்சி பூசியிருக்கேன். பூச்சி ஆண்டி பூச்சி ஆண்டி சொல்கிறேன். பையன் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு பெரியவா சொன்னான். ஏன்னா எல்லாமே எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது. நம்ம வந்து என்ன இப்போ வாங்கோ அப்படின்னு சொல்கிறோம், வாங்கோ வாங்கோ அப்படியே கோவம் வருது. நம்ம ஏன் கோவம் வருது, அதே வாங்கோ தானே சொல்லியிருக்காங்க, சொல்கிற விதம், அதனால் எடுத்துக்கிற விதம் இருக்குது. அதனால் நம்மளே என்ன பண்ணலாம், வாங்கோ சரி வாங்கோ சொல்கிறான், வாங்கோ சொல்கிறான் அப்படின்னு உள்ள போய் நம்ம உடனே நம்மளை மதிக்கிறான், வாங்கோ அப்படிங்கிறான். வாங்கோன்னு சொல்லக்கூடாது, ரெண்டும் ஒரே பதம் தான். அதனால் பெரியவா அந்த மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் சௌஜன்யமாக, அப்படி பெரிய ஒரு ஜெகத்குருவாக இருந்தால் கூட எல்லாத்தையும் அவ்வளோ ஒரு இதுவாக பழகிருக்கா இருந்திருக்கா அப்படின்னு எது சொல்கிறேன். அந்த பூச்சாண்டி சொல்கிற பையனையும் வசதியாக எடுத்துக்கிறா, வாசனை தெரிகிற அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா மகான்கள். இந்த தேசத்தில் தான் இருந்திருக்கா, நம்மளும் அங்கே தான் வாசம் பண்ணுறோம். நமக்கும் அந்த மாதிரி ஒரு ஞானம் வரணும்னு அவள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் விடுபட்டு ரெண்டுமே நம்ம சமமாக பாவித்தோம்னா அதுதான் நம்ம ஜீவன் முக்தி அப்படின்னு. புகழ்ச்சிக்கும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, நிகழ்ச்சிக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடாது, ரெண்டுலேயும் சமம். அது மாதிரி புண்ணியத்தை பண்ணிட்டா நான் புண்ணியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, பாவத்தை பண்ணிட்டா யார்ட்டையுமே சொல்லாமல் நகசியமாக பண்ணிட்டு பேசாமல் எல்லாத்தையும் சமமாக இருந்துட்டால் நமக்கு வந்து புண்ணியத்தை பண்ணி நம்ம புண்ணியம் நான் தான் பண்ணி நினச்சோம்னா சுகம் கிடைக்கும், ஒன்று சொர்க்கவாசம் கிடைக்கும். அதுக்கு ஒரு டயத்தில் அந்த புண்ணியம் பண்ண அளவுக்கு கிடைக்கும், திரும்ப நம்ம ஜீவன் எடுக்கணும், ஜீவனை இந்த சிருஷ்டி பிறப்பு எடுக்கணும். பாவத்தை பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா துக்கம் கிடைக்கும், திரும்ப அந்த துக்கம் முடிஞ்சோம்னு திரும்ப. இந்த ரெண்டும் இல்லாமல் இருக்க என்ன பண்ணணும்னா புண்ணியமும் பாவமும் பண்ணணும், நான் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதான் விஷயம்.
புண்ணியத்தை பண்ணணும். பாவம் எதுவுமே நான் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து சுவாமியோட ஒரு கருவி தான், இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார், சுவாமி நம்ம நடத்துகிறார் அப்படின்னு நினச்சி நம்ம இருந்தோம்னா நமக்கு புண்ணிய பாவம் ஒட்டாது அப்படின்னு பெரியவாரோட வாக்கு. அப்படிப்பட்ட அந்த இதில் இந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம ஜென்மா எடுத்ததுக்கு உள்ள பலனே அதுதான் என்ன. அதனால் நம்ம வந்து எல்லா ஜீவராசிகள் மாதிரி சாப்பிட்றது, தூங்குறது, பேசுறது, வெளியில் போகிறது, வருது அப்படின்னு இல்லாமல் விசேஷமாக நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே ஒரு படி மேலே போகிறதுக்கு உள்ள விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் இந்த ஜென்மா கொடுத்துருக்கார் சுவாமி. அதுவும் எங்கேயோ அமெரிக்காலே ஆஸ்திரேலியாவிலே கொடுக்காம இந்த மாதிரி ஒரு கர்ம பூமியை கொடுத்துருக்கார், க்ஷேத்திரத்தில் காவேரி தீரத்தில் கொடுத்துருக்கார். எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் இது. இவ்வளோ ஒரு காவேரி வடகரை தென்கரை பார்த்தீங்கன்னா வரிசையாக சோழ ராஜாக்கள்லாம் எல்லா 3 ராஜாக்களும் அவ்வளோ க்ஷேத்திரங்களை கட்டி போட்டுருக்கா. அதெல்லாம் பெருக்கிறது கூட அப்படியே தரிசனம் பண்ண கூட நம்மளால் போகிறதுக்கு கூட நமக்கு இவ்வளோ சௌகரியம் இருந்தும் நம்ம போகாமல் இருந்துருக்கோம். அப்படிப்பட்ட க்ஷேத்திரம் நமக்கு வாசம் கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும். பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்கு ஒரு 4 வழி சொல்லியிருக்கா. கர்மா, பக்தி, யோகம், ஞானம் அப்படின்னு 4 வழிகள் சொல்லியிருக்கா. அதில் கர்மா அவசியம் எல்லோரும் பண்ணியே ஆகணும். அவளுக்கு என்னென்ன கர்மா, ஸ்திரீகள்னால் அவளுக்கு என்னென்ன உண்டோ, பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரனா அவளுக்கு என்ன வேண்டியதோ, பிரம்மச்சரியம் 4 ஆசிரமம், பிரம்மச்சரியன், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி அவளுக்கு என்ன தர்மங்களோ அதை வந்து நம்ம விகிதமான கர்மங்களை நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ நிஷ்காமியமாக அதை நான் பண்ணுறேங்கிற அகங்காரம் இல்லாமல் நம்ம பண்ணிட்டு வந்தாலே நமக்கு ஜென்மா இன்னும் உத்தாரணமாகும், கீழே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்னென்னா இந்த பஞ்சாங்கம் தான். ஏன்னா இப்போ கூட நான் பூஜை பண்ணும்போது சங்கல்பம் பண்ணிட்டேன். சங்கல்பம் நம்ம எந்த ஒரு கர்மாவாக இருந்தாலும் அது சோபன கர்மாவோ எதாக இருந்தாலுமே எடுத்தோடனே ஆச்சரணம் பண்ணிவிட்டு சுத்தி பண்ணிவிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணுவோம். சங்கல்பம் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பஞ்சாங்கம் தான் நமக்கு நித்தியப்படி அவசியமாக தேவைப்படுறது. அதை வந்து வாசிக்கிறது அப்படின்னா வருஷா வருஷம் தமிழ் வருஷ பிறப்பு ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து யாராவது கூப்பிட்டு வாசிக்க சொல்லி நம்ம சிரவணம் பண்ணுறதுன்னா பிராச்சீனமான ஒரு சம்பிரதாயம். ஒரு மடத்துலையோ ஒரு கோயில்லையோ அல்லது ஏதாவது ஒரு அக்ரஹாரம் வந்தால் ஏதாவது ஒரு ஆற்று திண்ணையிலையோ அப்படிலாம் வச்சு பண்ணியிருக்கான். இப்போவும் நடந்துருக்கு. அந்த மாதிரி இதில் என்னென்னா பஞ்சாங்க நித்தியப்படியே நம்ம வாசிக்கணும். நித்தியப்படியே காலையில் இருக்கணும், சாணம் பண்ணிட்டு வருவோம். காஞ்சிபுரம் மடத்துலேயே பெரியவாள்கிட்ட வாசிச்சு காமிப்பான். பஞ்சாங்கம் வந்து பெரியவாள்கிட்டவே சன்னதியில் அந்தந்த இது திதி வாரெல்லாம் வாசிச்சு காமிப்பா. பெரியவா சிரவணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாள். அப்படிப்பட்ட பஞ்சாங்க படனங்கிறது 5 விஷயம் உடையது. பஞ்ச அங்கம் அப்படின்னா 5 விஷயத்தை உடையது. முக்கியமாக நிறைய விஷயங்கள் இருக்கும், முக்கியமாக 5 விஷயம். திதி, வாரம், நட்சத்திரம், லக்னம், யோகம், கரணம். லக்னம் கிடையாது, யோகம், கரணம். அதுபோல் லக்னம் போட்டிருப்பா, சூரிய அஸ்தமனம், உதயம் போட்டிருப்பா, தியாஜ்யம் போட்டிருப்பா, வேறு விஷயங்கள்லாம் சுப முகூர்த்தம், வேறு ஏதாவது விசேஷங்கள், உற்சவங்கள், விரதங்கள் எல்லாமே போட்டிருப்பா. அதில் முக்கியமாக அந்த 5 விஷயம் இருக்கும். அதுதான் முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடியது. அந்த 5 விஷயத்தை அடக்கி இருக்கிறதுனால இது பஞ்சாங்கம்னு பேர். பட்டனம் அப்படின்னா வாசிக்கிறது அப்படின்னு பேர். சிரவணம் பண்ணுறது அதோட வசதி. ஏன்னா பாகவதத்திலே கேட்டீங்கன்னா பரீட்சித் மகாராஜா வந்து கேட்டு தான் பெரிய மோட்சத்துக்கு போனார். ஏன்னா குறுகிய காலத்தில் கேட்டு 7 நாள்லேயே அவருக்கு மோட்சம் கிடைச்சிருக்குங்களா. அதனால் சிரவணம் பண்ணுறது பெரிய விசேஷமாக சொல்லியிருக்கு. நீங்களாம் அதை சத்தியாக கேட்க வந்திருக்கீர்கள். எல்லாருக்கும் நல்லது கிடைக்கணும் அப்படின்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பஞ்சாங்க சிரவண பலன் என்னென்னு கேட்டீங்கன்னா திதே ஸ்ரீயம் ஆப்னோதி. திதி என்னென்னு கேட்டு தெரிஞ்சுட்டா ஐஸ்வர்யம் நிறைய கிடைக்கும். நம்ம பாத்தில் தாரித்யம் இருக்காது. ஐஸ்வர்யம்னா பணம் மட்டும் ஐஸ்வர்யம் இல்லை, அப்பப்போ ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது. தாகம் எடுத்ததுன்னா பணம் ஐஸ்வர்யம் கிடையாது, தீர்த்தம் தான் ஐஸ்வர்யம். பசியாக இருக்கும், பணம் ஐஸ்வர்யம் கிடையாது, தீர்த்தம் ஐஸ்வர்யம். சாப்பாடு தான் ஐஸ்வர்யம். வியாதியாக இருக்கும், மருந்து தான் ஐஸ்வர்யம். கல்யாணம் ஆகிடுத்து, குழந்தை தான் ஐஸ்வர்யம். கல்யாணம் ஆகலை, ஆத்துக்கறி தான் ஐஸ்வர்யம் இல்லையா. அதனால் வெளியில் ஆபத்தில் மாட்டின்ட்டோம், அப்போ யாராவது மித்திரன் யாராவது வந்து நம்ம ரட்சிக்க வரான்னா அதுதான் ஐஸ்வர்யம். அதனால் ஐஸ்வர்யம்னா பணத்தை மட்டும் சொல்லலை, இந்த வருஷமே ஐஸ்வர்யம்னு பேர் வச்சு தான் பிறக்கிறது. விஸ்வாவசு அப்படின்னு வருஷத்துக்கே பேர். விஸ்வம்னா உலகம், இந்த உலகத்துக்கு விஸ்வம்னு பேர். வசுனா தனம், ஐஸ்வர்யம், நிறைய நிறைய நெய், நிறைய அர்த்தம் சொல்லுவாள். இருந்தாலும் ஐஸ்வர்யம் பொதுவாக. அதனால் இந்த உலகத்துக்கே ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்காக இந்த வருஷம் இன்றைக்கி பிறந்திருக்கு விசேஷமாக. அதனால் இந்த வருஷம் பஞ்சாங்கம் திதியை தெரிஞ்சுன்னா ஐஸ்வர்யம் கிடைக்கும். வாராது ஆயுஷ்யவர்தனம். வாரம் இன்றைக்கி என்ன வாரம்? இந்து வாசரம், சோமவாசரம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஆயுஷ் நமக்கு வித்தியாக இருக்குது. நட்சத்திராத் தரதே பாபம். நட்சத்திரம் இன்றைக்கி என்ன? சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம பாபங்கள்லாம் குறையிறது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. துரித க்ஷயத்வாரான்னு க்ஷயமாக இருக்குது. யோகாத்து ரோக நிவாரணம். யோகம் என்ன? இன்றைக்கி என்ன யோகம் தெரிஞ்சுட்டா
நம்ம வியாதிகள்லாம் நிவர்த்தியாக இருக்குது. கரணாத் காரிய சித்திஷ்ட, கரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டா நம்ம காரிய சித்தியாகிறது. அதுதான் ஒரு வச்சனம் முன்னாடி சொல்லுவா, கரணம் தப்பினா மரணம் அப்படின்பா ஒரு வச்சனம் சொல்லுவாள். நம்ம அது சர்க்கஸில் நினச்சிட்டு இருக்கோம். சர்க்கஸில் மேலே குதிக்கிறான், ஏதாவது கீழே விழுந்துருவான். அது சாதாரண விஷயம், எல்லாருக்குமே தெரியுமே, சொல்ல வேண்டாமே. கரணம் தெரிஞ்சுட்டு வெளியில் கிளம்பு. வெளியில் கிளம்பும்போது ஒரு காரியத்துக்காக உத்தேசம் பண்ணி போகிறேன் அப்படின்னா கரணத்தை பார்த்து இந்த கரணத்தில் போனால் சித்தியாக விஜயமாகும் தெரிஞ்சுட்டு போனேன்னா உனக்கு நல்ல அந்த காரியம் சித்திக்கும். அது தப்பி போயிட்டு போனேன்னா அந்த மாதிரி விஷயம்தான் அப்படின்ட்டு அந்த வார்த்தை வந்திருக்கு. அது கூட சுவாரஸ்யமாக சொல்லுவா, பெரியவாள்கிட்ட பஞ்சாங்கம் வாசிக்கும் போது இந்த பிரம்மஸ்ரீ அப்படின்னு ஒரு மாமா இருந்தார், பெரியவாள்கிட்ட சிஷ்யராக இருந்தார். அவர் பேரையே யாரும் சொல்லக்கூடாதுன்னு பெரியவாளோட ஆக்ஞம், பிரம்மஸ்ரீ தான் அவரை சொல்லணும் அப்படின்னு. வேதபுரி சாஸ்திரிகள் அப்படின்பா அவரை. ரொம்ப சாத்விகர், குழந்தை மாதிரி அவர். பெரியவாள்கிட்ட அவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்கார். பெரியவா தான் அவருக்கு. அவரை நான் பார்த்தேன், இப்போ சித்தியாகிட்டார், இங்கே இதில் இருக்கார் அதிர்ஷ்டானம். அவன் இந்த ஆங்கிற அந்த பக்கம் இங்கே அதிர்ஷ்டானம் இருக்குது. அவரை பார்த்துருக்கேன். நான் பார்த்து பெரியவாளை பற்றி சொல்லுங்களேன்னா உடனே அழ ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு அழ ஆரம்பிச்சுவார் உடனே. பெரியவா சொன்னோடனே அவரோட பக்தி. அவர் ஒரு பஞ்சாங்கம் வாசிக்க போயிருக்கார் பெரியவா ரூம்னா என்ன கொட்டையாக இருக்கும். போய் பஞ்சாங்கத்தை வாசிச்சிருக்கார். ஏதோ ஒரு பயத்துலையோ ஒரு அவசரத்துலையோ கரணம் வாசிக்க விட்டுட்டார் பெரியவாள்கிட்ட. பெரியவா அன்றைக்கி மௌனம், காட்ட மௌனம் இல்லை, மௌனமாக இருந்திருக்கார். உடனே அவரை கூப்பிட்டு இப்படி 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 இருக்கார் பெரியவா. பெல்ட் அடிக்கிற மாதிரி இப்படி காட்டுக்கார். உடனே அவர் குழந்தையொன்னும் இல்லை, பெரியவா பெல்ட் அடிக்க சொல்கிறான் நம்மளை போய். இல்லை சொல்ல மாட்டாளேன்னு தெரியலையே. ஆனால் பெரியவா ஆக்கிய கொஞ்சம் பொறுத்து பார்ப்போன்னு திரும்ப பெரியவான்றான் அப்படின்ட்டு. உடனே இவர் பெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் பெரியவா. கரணம் குட்டிக்காரன் போட ஆரம்பிச்சிட்டார். பெரியவாளுக்கு சிரிப்பு தாங்க, மௌனம் வேற. அப்புறம் போன்னு சோச்சரி உத்தரவாக எடுத்து அதுக்கப்புறம் மௌனம் கலைஞ்சோட அவரை கூப்பிட்டு விட்டுருக்காரு. நான் என்ன சொன்னேன், கரணம் வாசிக்கலை, அதை வந்து இப்படி காட்டினேன், குட்டிக்கரணம் போட மாதிரி செஞ்சு காட்டினேன். உனக்கு கரணம் வாசிக்கிறையான்னு காட்டி நீ குட்டிக்கரணம் போட ஆரம்பிச்சிட்டிய அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கரணம் தெரிஞ்சுட்டு போனால் காரிய சித்தியாகும். அதனால் பஞ்சாங்க பலன் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுது. சாதாரண விஷயம்தான் இல்லையா. இன்றைக்கி வந்து சோமவாசனம் தெரிஞ்சுக்கிற என்ன இருக்குது, திங்கக்கிழமை சுவாதி நட்சத்திரம், இதில் வந்து எவ்வளோ பெரிய பலன் பாருங்கள். அதனால் ரொம்ப எளிதாக நம்ம மதத்தில் வந்து ஒரு லகுவாக ஒரு விஷயத்தை தர்மத்தை சொல்லி அதில் பெரிய பலனை வச்சுருக்காங்க. அதனால் அப்படிப்பட்ட பஞ்சாங்கத்தில் குரோதி வருஷம்ன்றது அதுக்கு நல்லபடியாக பூர்த்தியாகி இன்னிலேருந்து இன்றைக்கி ராத்திரியே பிறந்திருக்கு. விஸ்வாவசு அப்படிங்கிற வருஷம் நூத்தனமாக பிறந்திருக்கு. மொத்தம் 60 வருஷங்கள், பிரபவாதி 60 வருஷங்கள் பா. அதில் வந்து இது 39வது வருஷமும் என்னமோ பிறந்திருக்கு. இந்த வருஷத்தோட பலன்களை நான் வாசிக்கிறேன், அது எல்லாரும் சிரவணம் பண்ணுறோம். பாகி சாத்தியா சமரச சர்வார்த்தானாம் உபக்கிரமே என்னத்வாகிருத கிருத்தியாச ஸ்தன்னமாமி கஜானனம். இதிலே போட்டிருக்கா பாருங்க. இந்த புதுக்கோட்டை மருத்துவக்குடி பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கம் படதாம் ஸ்ருத்வா ஸ்ரோது விச்சந்தி ஏ நராக அக்னிஷ்டோம பலம் தேஷாம் கங்கா ஸ்நான பலம் லபேது. ரொம்ப சத்தியாக ஒரு ஸ்லோகம் போடுங்க. பார்த்தேன் நான் அந்த பாம்பு தான் பார்த்துட்டு இருப்பேன். பார்த்ததுனால பஞ்சாங்கம், பஞ்சாங்கத்தை படதாம் வாசித்தாலோ ஸ்ருத்வா கேட்டாலோ ஸ்ரோது விச்சந்தி கேட்கறதுக்காக ஆசைப்பட்டாலோ. இன்றைக்கி 3 மணிக்கே கோவிந்தர மடத்தில் பஞ்சாங்கம் வாசிக்கிறா, கேட்க போனால் தேவலை அப்படின்னு நினச்சவாளுக்கும் இந்த பலன். அதனால் அடுத்த வீட்டில் யாரும் வராமல் வந்து கேளுங்க. அவ்வளோ ரொம்ப வசதியாக. ஏ நராகா, எந்த ஒரு மனுஷன் இந்த மாதிரி பஞ்சாங்கத்தை படிக்கிறத கேட்குறானோ அக்னிஷ்டோம பலம் தேஷாம், அவர்களுக்கு வந்து அக்னிஷ்டோம யாகம்னு ஒரு யாகம் இருக்கும், வசதியான யாகம். அந்த யாகம் பண்ண பலன் அவளுக்கு கிடைக்கிறதா சத்தியா, உடனே கிடைக்கிறதா. கங்கா ஸ்நான பலம் லபேது, அவள் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ண பலன் அவளுக்கு இங்கேயே கிடைக்கிறது அப்படின்னு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த தமிழில் ஒரு பாட்டு, இடைக்காடர் அப்படின்னு சித்தர் இருந்தார். 18 சித்தர்களில் இதை போட்டுருக்காளான்னு தெரியல, ஒரு போடல அழகாக இருக்கும். இடைக்காடர் சித்தர் வந்து 60 வருஷத்துக்கு 60 பாட்டு போட்டிருக்கார் தமிழில். அதில் இந்த வருஷத்துக்குள்ள பாட்டை வாசிக்கிறேன். வெண்பா விஸ்வாவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும். விவசாயம் அதான முக்கியம் நமக்கு இல்லையா. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரே உழுது வாழ்வதுனா வாழ்வா, மிச்சமெல்லாம் அவனுக்கு பின்னாடி போகிறவங்க தான் நீங்களாம் அப்படின்ட்டு. விவசாயத்தை நம்பியே தான் நம்மளாம் இருக்கோம்.
அப்படி சொல்லுவா, அவன் சேத்துல கை வைக்கல, நீ சோத்துல கை வைக்க முடியாது ஒரு வசனம் சொல்லுவா. அந்த மாதிரி விவசாயம் ரொம்ப முக்கியமானது. இப்போ நிறைய ஃப்ளாட் போட்டு வித்துட்டுருக்கா. அதெல்லாம் இல்லாமல் விவசாயம் வந்து இந்த வருஷம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அந்த சித்தரோட வாக்கு, என்னோட வாக்கு இல்லை. விஸ்வாவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும், பசுமாடு மாடு பலிக்கும். மாடுனாலே ஐஸ்வர்யம் அப்படின்பா. பசுமாடு வந்து நல்ல சமிருத்தியாக இருக்கும், சமிருத்தியாக பால் கொடுக்கும். அதுக்கப்புறம் சிசு நாசம் அப்படின்னு போட்டிருக்கேன். குழந்தைகள்லாம் கொஞ்சம் தவறி போகும். மற்றையோரோ வாழ்வார்கள், மிச்சம் எல்லாரும் வாழ்வார்கள், நல்ல சௌக்கியமாக இருப்பார்கள். மாதவங்கள் மீறுமே, தபஸ் பண்ணுறத அனுஷ்டானம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் மீறி, அதாவது அதை ஸ்கிப் பண்ணிட்டு போவா அப்படின்னு போட்டிருக்கேன். உட்டுலகினில் நல்ல மழை உண்டு, இந்த உலகில் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு போட்டிருக்காங்க. முக்கியமாக நமக்கு வேண்டியது தீர்த்தம், அன்னம், இந்த ரெண்டும் சமிருத்தியாக இருக்குன்னு பசுமாடு. அது அழகாக போட்டிருக்கார். அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னு போட்டிருக்கார். ராஜா வந்து சூரியன். இந்த வருஷத்தோட ராஜா சூரியன். மந்திரி வந்து சந்திரன். சேனாதிபதி சூரியன். அர்க்காதிபதி சூரியன். சஸ்யாதிபதி வியாழன். தானியாதிபதி செவ்வாய். ரசாதிபதி சனி. நீரசாதிபதி புதன். மேகாதிபதி சூரியன் அப்படின்னு அந்த வருஷம் தேவதைகளை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நவகிரக தேவதைகளும் ஒவ்வொரு ஸ்தானத்தை வகிக்கிறான் இந்த வருஷத்தில். இந்த வருஷத்துக்கு தேவதை ஹிரண்ய கர்ப்பர், பிரம்மா தான் இந்த வருஷத்தோட தேவதை. பசு நாயகன் கோபாலன். இவ்வருஷத்திற்கு மழை எவ்வளவுன்னு அளவு போட்டிருக்கா. விந்திய பர்வதத்தில் தெற்கு திக்கில் நீலமேகம் உற்பத்தி ஆகிறது. தேவமானத்தால் தேவர்கள் அளவுபடி 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் 2 மரக்கால் பிராக்கெட்டில் பதக்கு, அது பழைய காலத்து அளவு, மழை பெய்யும். 2 மரக்கால் மழை பெய்யுமா. மரக்கால்னா நம்ம மரக்கால் இல்லை, தேவமானம். தேவர்கள் கணக்கில் இந்த யோஜனைங்கிறதே எவ்வளோ கிலோமீட்டர் இருப்பா, எவ்வளோ மைல் ஒரு யோஜனைங்கிறது. 100 யோஜனை உயரம் உள்ள மரக்கால், 60 யோஜனை அகலம் உள்ள மரக்காலில் 2 மரக்கால் மழை பெய்யும் இந்த வருஷம். இதில் 10 பாகம் சமுத்திரத்தில் பெய்யும் போட்டார். அப்புறம் 6 பாகம் மலையில் மழை பெய்யும். அதுக்கப்புறம் 4 பாகம் பூமியில் பெய்யும் போட்டுக்க. மழை உண்டு கண்டிப்பாக. இது வந்து இந்த வருஷத்தோட அதிபதிகள், வருஷ தேவதை, பசுநாயகன், மழையோட அளவு கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட இது மழை வந்து மாதத்தில் எப்படி, இந்த வருஷத்தில் ஒவ்வொரு மாதம் எப்படி மழைன்னு போட்டிருக்கார். சித்திரை, ஆணி, புரட்டாசி, மார்கழி, தை, மாசி, இந்த 5 மாதமும் 6 மாதம், இந்த 6 மாதமும் நல்ல மழை பெய்யும். வைகாசி, ஆவணி, ஐப்பசி மித மழை, மிதமாக பெய்யும், மீடியமாக பெய்யும். ஆடி, கார்த்திகை, பங்குனி மழை குறைவு. அப்புறம் கிரகண புண்ணிய காலம் இந்த வருஷத்தில் சம்பவிக்கிறது எப்போ அப்படின்னு போட்டிருக்கார். இந்த 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் இந்த வருஷத்தை சம்பவிக்கிறது. சூரிய கிரகணங்கள் இந்தியாவில் தெரியாது, 2 கிரகணமுமே இந்தியாவில் தெரியாது, சம்பவிக்கிறது, நமக்கு அனுஷ்டானம் கிடையாது. சந்திர கிரகணம் வந்து ஆவணி மாதம் 22ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 7 இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திர கிரகணம், பௌர்ணமி. ஆமாம். மாசி மாதம் 19ஆம் தேதி அடுத்ததா அடுத்த கிரகணம், முதல் கிரகணம். அடுத்த கிரகணம் வந்து மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிரஸ்தோதய சந்திர கிரகணம். பிடிச்சுட்டே உதயம் மாறாது. சந்திர உதயம் வந்து சாயங்காலமே பிடிச்சிருது கிரகணம். இங்கு தெரியும், ரெண்டுமே இங்கே தெரியும், அனுஷ்டானம் உண்டு. ஆவணி மாத கிரகணம் வந்து ராத்திரி முழு சந்திர கிரகணம் நிகழ்கிறது. ராகு கிரஸ்தம், கிருஷ்ணவர்ணம், கிழக்கில் பிடித்து மேற்கில் விடுகிறது. பரிமாணம் 1.36, சதய நட்சத்திரத்தில் பிடிக்கிறது, பூரட்டாதி நட்சத்திரத்தில் விடுறது. நிறைய காலம் நிறைய. கிரகண நேரம் 3 மணி நேரம் 29 நிமிஷம், 3.5 மணி நேரம் கிரகணம். நிறைய டயர். அதாவது பகல் 12 மணிக்குள் போஜனம் செய்ய வேண்டும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய பௌர்ணமி சாத்தத்தை மறுநாள் செய்ய வேண்டும்.
அவிட்டம், சதயம், பூரட்டாதி, திருவாதிரை, சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். கிரகண சாந்தி பண்ணிக்க வேண்டும். ஏன்னா துஜன்மம், அணுஜன்மம், இதெல்லாம் ஜென்ம இந்த 3 நட்சத்திரம், அப்புறம் அதுலேருந்து முன்னாடி ஒரு நட்சத்திரம், பின்னாடி நட்சத்திரம். இந்த கிரகண ஆரம்பம் ராத்திரி 9:57 பிடிச்சு மத்தியம காலம் 11:41. கிரகணம் முடிகிறது 1:26 முடியுது. அதுதான். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிட முடியாது. அடுத்த நாள் தான் திரும்ப ஸ்நானம்லாம் பண்ணி சந்தியானெலாம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அப்போ தான் சாப்பிடலாம். மத்தியானம் சாப்பிட்றோட சரி ஏகாசி மாதிரி வந்துடுறது கரெக்டாக ஒரு நாள் கணக்கு. அது மாதிரி இந்த கிரகணத்தினால என்ன பலன் என்ன போட்டிருக்கார்? தானியங்களுக்கு விருத்தி, பணக்காரர்களுக்கு தன நாசம் உண்டாகும். மாசி மாத கிரகணம் கிரஸ்தோதயம், கேது கிரஸ்தவம், கேது பிடிக்கிறார். தூம்ரவர்ணம், ஈசான்யத்தில் ஸ்பர்ஷம், வாயுவில் மோக்ஷம். கிரகண பரிமாணம் 0.29, 29, ரொம்ப குறைச்சல் தான். கிரகண ஆரம்பம் 3:20 பகல். ஆமாம், ஏன்னா பகலில் கிறிஸ்தோதயங்கிறதுனால 3 மணிக்கே பிடிச்சிடுறாரு. 3:20. மத்தியம காலம் 5:03 சாயங்காலம். முடிவது 6:47. சூரிய அஸ்தமனாகி சந்திரன் உதயான உடனே மோட்ச ஸ்நானம் பண்ணி பார்த்து. தஞ்சையில் சந்திர உதயம் மாலை 6:22 போட்டுருக்காங்க. நமக்கு அனுஷ்டானது 6:22 உதயமானது. ஆனால் மோக்ஷா 6:47. கிரகணம் தெரியும் நேரம் 25 நிமிஷம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் தெரியும். ஏன்னா உதயம் வரதே அவ்வளோதானே. 6:22 உதயம், 6:47 அஸ்தம இது மோக்ஷம். அதனால் அவ்வளோ நேரம் தான் பார்க்கலாம். 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் பார்க்கலாம் கிரகணத்தை. அன்று காலை 9 மணிக்குள் போஜனம் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்றைய பௌர்ணமி ஸ்ராத்தத்தை மறுநாள் செய்ய வேண்டும். மகம், பூரம், உத்தரம், பரணி, பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த கிரகணத்தினால என்ன பலன்? எல்லா பிராணிகளுக்கும் க்ஷேமம் உண்டாகும், அரசர்களுக்கு கெடுதி உண்டாகும். 2 கிரகணம் தான் சம்பவிக்கும் கிரகண புண்ணிய காலம். அதுக்கப்புறம் இந்த உத்தராயண அம்பா தேவதையோட பலன். மேஷ சங்கராந்தி ராத்திரி வேலையானதால் அர்க்க விருத்தி சுபிக்ஷம். அதாவது நேற்று ராத்திரியே இதுவாகிடுது, மாதம் பிறந்தது வருஷம், அதனால் சுபிக்ஷம் கிடைக்குன்னு போட்டிருக்கார். மகர சங்கராந்தியோட பலன். மகர சங்கராந்தி ஸ்திரீ புருஷ ரூபமான 2 முகம், 3 கண்கள், 4 வாய், சிவப்பு தந்தம், நீண்ட நாக்கு, தொங்குகின்ற புருவம், நீண்ட காது, 8 கைகள், 2 கால்கள், செம்பட்டை மயிறு உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள். மகர சங்கராந்தி நாமதேயம் மந்தாகினி அப்படின்னு பேர். கரும்பு ஜல ஸ்நானம் செய்து சிவப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயசம் போஜனம், குங்குமம் பூசிக்கொண்டு, ஹேமம் சாமரம் வீசிக்கொண்டு, தங்க விசிறி வீசிக்கொண்டு, முக்த குடையுடன் முத்துனால் உள்ள குடையை பிடிச்சிட்டு, வைடூரியம் ஆபரணம் போட்டுண்டு, சிறு செண்பகப்பூ சூடிக்கொண்டு, கட்கம் அப்படிங்கிற ஆயுதத்தை ஏந்தி தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலி வாகனத்தில் மார்கழி மாதம் 30ஆம் தேதி ஜனவரி 14, 2026 30 நாழிகை 26 வினாடி புதன்கிழமை மாலை வேளையில் ஏகாதசி திதியில் அனுஷ நட்சத்திரத்தில் பாலவ கரணத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கிறாள். இதனால மகர சங்கராந்தி சொல்றார். அதோட பலன் நாமதேயம் மந்தாகினிங்கிறதுனால பிராமணர்கள் சௌக்கியமாக இருப்பார்கள். அபிஷேக பலன். அந்த இதை அபிஷேகம் பண்ணுறதுனால கரும்பு ஜலத்தை, அதனால் என்ன பலன்னா பித்தம் அதிகம் எல்லாருக்கும் இருக்கும். வஸ்திர பலன். சிவப்பு வஸ்திரம் கட்டிட்டு இருக்கிறதுனால கணிகர்களுக்கு பீடை, அக்கௌண்டன்ட்ஸு ஆடிட்டர் அவர்களெலாம் பீடை. ஆபரண பலன். வைடூரியம் போட்டுன்னு வர்றதுனால கலகம், ரோக பயம் ஏற்படும். பாரபலன். இந்த கிழமை இந்த புதன்கிழமையில் வர்றதுனால சூத்ரர்களுக்கு பீடை. நட்சத்திர பலன் நன்மை. அம்பாள் அந்த இதில் வர்றதுனால அனுஷ நட்சத்திரம் வர்றதுனால எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். மகர சங்கராந்தி பலன். கந்தாய பலன்.
ராசி நம்ம ராசிக்கு வந்து அதுக்கு முன்னாடி ராசிக்கு ஆதாயம் விரயம் படிச்சிடுறேன். மேஷம் விருச்சிகத்துக்கு வந்து 2 ஆதாயம் 14 விரயம். ரிஷபம் துலாம் 11 ஆதாயம் 5 விரயம். மிதுனம் கன்னி 14 ஆதாயம் 2 விரயம். கடக ராசிக்கு 14 ஆதாயம் 8 விரயம். சிம்ம ராசிக்கு 11 ஆதாயம் 11 விரயம். ரெண்டுமே சமமாக இருக்கு. தனுசு மீனம் 5 ஆதாயம் 5 விரயம். மகரம் கும்பம் 8 ஆதாயம் 14 விரயம். மொத்த ஆதாயம் விரயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு 65 ஆதாயம் 59 விரயம். அதனால சேவிங்ஸ் இருக்கு. இந்த வருஷத்தோட ஜென்ம நட்சத்திர பலன், ஜென்ம நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் பொதுவாக போட்டிருக்கா. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் ஸ்தான லாபம், அவள் இருந்த இடத்துலேயும் லாபம் கிடைக்கும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3க்கும் ராஜகோபம். மகம், பூரம், உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி ராஜ வெகுமானம் கிடைக்கும். விஷாகம், அனுஷம், கேட்டை தனநாசம். மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் தனலாபம், தனம் கிடைக்கும். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஸ்தான சலனம், டிரான்ஸ்ஃபர் இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாற்றமாகும். விஸ்வாவச வருஷத்தையே கந்தாய பலன். அஸ்வினி இதில் வந்து பூஜ்ஜியம் வரக்கூடாதும்பா. முதல்ல பூஜ்ஜியம் வந்தால் முதல் 3 மாதம் சிரமமாக இருக்கும். 2வது பூஜ்ஜியம் வந்தால் 2வது 3 மாதம் 4 மாதம் 12 மாதம் 3வது பிரச்சனை வந்துச்சு. 3வது பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா 0வாக இருந்ததுன்னா கடைசி 4 மாதம் சிரமமாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 3, 0, 1. பரணிக்கு 6, 1, 4. கார்த்திகை 1, 2, 2. ரோகிணி 4, 0, 0. மிருகசீரிஷம் 7, 1, 3. திருவாதிரை 2, 2, 1. புனர்பூசம் 5, 0, 4. பூசம் 0, 1, 2. ஆயில்யம் 3, 2, 0. மகம் 6, 0, 3. பூரம் 1, 1, 1. உத்திரம் 4, 2, 4. ஹஸ்தம் 7, 0, 2. சித்திரை 2, 1, 0. சுவாதி 5, 2, 3. விசாகம் 0, 0, 1. அனுஷம் 3, 1, 4. கேட்டை 6, 2, 2. மூலம் 1, 0, 0. பூராடம் 4, 1, 3. உத்திராடம் 7, 2, 1. திருவோணம் 2, 0, 4. அவிட்டம் 5, 1, 2. சதயம் 0, 2, 0. பூரட்டாதி 3, 0, 4. உத்திரட்டாதி 6, 1, 1. ரேவதி 1, 2, 4 அப்படின்னு கொடுத்துருக்காரு. இது வந்து கந்தாய பலன். அது மாதிரி சனி சார பலன் அப்படின்னு போட்டிருக்காரு. சனி பகவான் வந்து எப்படி சஞ்சாரம் பண்ணுறார், அதை வச்சு என்ன பலன் கொடுக்குறார். சனி பகவான் வருஷாரம்பம் முதல் மாசி மாதம் 21ஆம் தேதி வரை கும்பராசியில் இருக்கிறார். மாசி மாதம் 22ஆம் தேதி மீன ராசிக்கு பிரயட்சி ஆகி வருஷம் முடிய அதில் இருக்கிறார். ஆனி மாதம் 18ஆம் தேதி முதல் வக்ரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி மாதம் 28 மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி மாதம் 28 கிழக்கே உதயமாகிறார். வருஷ ஆரம்பம் முதல் மாசி மாதம் வரை கும்பராசியில் இருப்பதால் என்ன பலன் அப்படின்னா, மழை மத்தியமாக இருக்கும், அரசர்களுக்கு பயம் உண்டாகும், பயிர்களுக்கு நாசம் அடையும், வைத்தியர்கள், கவிஞர்கள், பிரபுக்கள் முதலியவர்களுக்கு பயம் உண்டாகும். மாசி மாதம் 22 முதல் பங்குனி முடிய மீனராசியில் இருப்பதால் உள்ள பலன், பூமியில் பயிர்கள் சம்பூர்ணமாக உண்டாகும், ஸ்திரீ குழந்தைகள் குறைவாக பிறக்கும். இது வந்து சனியோட சார பலன். இப்படியாக இந்த பஞ்சாங்க இந்த வருஷ பலன்கள்லாம் அவர் கொடுத்துருக்கார். இன்றைக்கி உள்ள திதிவாரத்தெல்லாம் வாசிக்கிறேன். இன்றைக்கி வந்து அமிர்த யோகம், மரண யோகம். மேஷ லக்ன இருப்பு 4 நாழிகை 35 வினாடி. அகஸ் 30, 36 வினாடி. சாத்த திதி சூன்ய திதி. யோகினி மேற்கு வடக்கு. நேத்திரம் 2, ஜீவன் 1. சக வருஷம் 24வது, அதாவது சைத்திர மாதம், சாந்திரமானபடி சைத்திர மாதம் 24ஆம் தேதி. இங்கிலீஷுக்கு ஏப்ரல் 14, தமிழுக்கு சித்திரை 1. விஸ்வாவச வருஷம் சித்திரை மாதம். காலிவாகன சகாப்தம் 1947 வருஷம். கலியுகம் கல்யப்தம் உடைய 5126வது வருஷம். இது கலி பிறந்து. இங்கிலீஷுக்கு 2025. பசலி வருஷம் 1434.
கொல்லம் வருஷம் கேரளா அனுஷ்டானம் 1200வது வருஷம். அதுக்கப்புறம் உத்தராயணம் வசந்த ரிது சைத்திரம் வைசாகம் ஏப்ரல் மே. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை சைத்திர பகுள பிரதமை கிருஷ்ணபக்ஷ பிரதமை. இன்றைக்கி வந்து 5 நாழிகை 6 வினாடி இருக்குது, அதாவது 8 மணி 2 நிமிஷம். சுவாதி நட்சத்திரம் வந்து 43 நாழிகை 47 வினாடி, அதாவது இங்கிலீஷ் நம்ம டயத்துக்கு 11:31 ராத்திரி 11 வரைக்கும் இருக்குது. வஜ்ர நாம யோகம் கௌளவ கரணம் 39 நாழிகை, அதில் 5 நாழிகை இருக்குது. அதுக்கப்புறம் கரஜ கரணம் இருக்குது. தியாஜ்யம் போட்டிருக்கார் 59 நாழிகை 13 வினாடி போட்டிருக்கார். விருத்தியர்க்கம் இன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு. நிம்ப குசும பக்ஷணம் போட்டிருக்கார். வேப்பம்பூ இன்னைக்கு அவசியம் ஆகாரத்தில் சேர்த்துக்கணும். சைத்திர விஷுவ புண்ணியகாலம், இது வந்து சைத்திர விஷு புண்ணியகாலம் போட்டிருக்கார். நாளைக்கு உள்ளதே வாசிச்சிடுறேன் சம்பிரதாயப்படி. நாளைக்கு யோகம் மரண யோகம் சித்த யோகம். மேஷலக்கண இருப்பு 4:27, அகஸ் 30:36, 30:38. சாத்த திதி திருத்தீயை நாளைக்கு. யோகினி ஈசானம் இதில் போட்டிருக்கார். நேத்திரம் 2, ஜீவன் 1. சைத்திர மாதம் 25ஆம் தேதி. இங்கிலீஷுக்கு 15 ஏப்ரல் 15. தமிழுக்கு சித்திரை 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. த்விதியை காலையில் 10 நாழிகை 4 வினாடி இருக்குது, 10:02 வரைக்கும் இருக்குது, 10:02 மணி வரைக்கும் இருக்குது. விசாகம் 49:58, மத்தியானம் 2 மணி வரைக்கும் இருக்குது. ராத்திரி 2 மணி வரைக்கும் இருக்குது. சித்த யோகம் 41 நாழிகை இருக்குது. கரஜகரணம் 10 நாழிகை இருக்குது. சேஷ தியாஜ்யம் 3 நாழிகை 13 வினாடி இருக்குது. விருஷ்டிக சந்திரன் 33 நாழிகைக்கு விருஷ்டிகத்தை சந்திரன் வரார் அப்படின்னு நாளைக்கு உள்ள திதிவாரங்கள்லாம் போட்டிருக்கார். எல்லா ஜனங்களும் குருநாதர் அனுகிரகத்தினால எல்லோரும் சௌக்கியமாக ஆரோக்கியமாக தர்ம சிந்தனையோடு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சுவாமி குருநாதரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சத்குரு சுவாமினः ஆஞ்சநேய சுவாமினः